உங்கள் குழந்தைக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா இந்த சூப் அடிக்கடி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களோட இரும்புச்சத்து நல்லாவே அதிகரிக்கும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். 1 கப் அளவு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சது அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 4-5 சின்ன வெங்காயம், 2 வெள்ளை பூண்டு, கொஞ்சமாக தக்காளி, 5-6 சீரகம், வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து குக்கரை மூடிடலாம். இது 2-3 விசில்லே அழகாக வெந்துடும். தாளிப்புக்கு கொஞ்சமாக நெய்யில் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம சூப்போடு சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். குழந்தையோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். குழந்தை கொடுக்குறனால கீரையெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி தண்ணி மட்டும் எடுத்து கொடுத்துக்கலாம். மழை காலத்தில் நம்ம இந்த மாதிரி சூப்லாம் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு சளி இருமலும் அதிகமாக பிடிக்காது. ஹலோ மம்மிஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்க சூப்பராக வெயிட் போட அவங்க இம்யூனிட்டி அதிகமாகிறதுக்கு இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கேரட்டு, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கழுவி ஊற வச்ச பாசிப்பருப்பு 1 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 2 பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். சால்ட் 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் மூடி விசில் போட்டுட்டோன்னா ஒரு 4-5 விசிலில் வெந்துடும். விசில் போனதுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நெய்யும் குழந்தையோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு மாமிஸ் வேர்ல்ட் நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். குழந்தைக்கு நட்ஸ் எல்லாம் கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் எதுவும் அலர்ஜி இல்லைன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் அரை பவுல் குழந்தைங்க சாப்பிட்டா கூட குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதில் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே குழந்தைங்களோட வெயிட் கெயின், பிரெயின் டெவலப்மெண்ட், இம்யூனிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. இது 6 மந்த்ஸ்லேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. குழந்தைக்கு மழை நேரத்தில் இம்யூனிட்டி அதிகரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூப் ட்ரை பண்ணுங்கள். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக முருங்கைக்காய், கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, 2 பல் பூண்டு, குட்டி பீஸ் இஞ்சி, கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துட்டு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி ஒரு 3-4 விசில் விட்டுறலாம். விசில் வந்ததுக்கப்புறம் முருங்கைக்காயை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதோட சதை பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளெண்டர் ஜாரில் இந்த சூப் தண்ணியை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காயோட சதை பகுதியை 2 சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதில் குழந்தையோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகுத்தூளும் நெய்யும் சேர்த்து கொடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். மழை நேரத்தில் சளி இருமல் இருக்கிற நேரத்துலலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம். தொண்டையெல்லாம் கரகரப்பாக இருக்கும்போது நீங்கள் இந்த சூப் செஞ்சு கொடுக்கும்போது தொண்டைக்கு நல்லாவே இதமாக இருக்கும். இதில் இரும்பு சத்து ரொம்ப அதிகம். இதில் இருக்க கால்சியம் சத்து வளர்கிற குழந்தைங்களோட எலும்புக்கு நல்லாவே ஒரு வலு கொடுக்கும். குழந்தைக்கு குளிர்காலத்தில் சளி இருமல் இருக்க நேரத்தில் இந்த மாதிரி சிக்கனில் வெதுன்னு சூப் செஞ்சு கொடுத்தீங்கன்னா தொண்டைக்கும் நல்லா இதமாக இருக்கும். சளியும் நல்லா வேரோடு அறுத்து விட்டுரும். இது பண்ணுறதுக்கு போன் உள்ள சிக்கன் வாங்கியிருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நெய்யோ பட்டரோ சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம் தாளிச்சிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக தக்காளி, சிக்கன் 2ஐயும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 4-5 விசில் விட்டுறலாம். இது வெந்ததுக்கப்புறம் குழந்தையோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துட்டு நீங்கள் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு இட்லி இல்லை சாதத்தில் பிசைஞ்சு கூட குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். இல்லைனா குடிக்கவும் கொடுத்துக்கலாம். சிக்கனை நீங்கள் ஃபிங்கர் ஃபுட் மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இட்லியோட சாதத்தோட அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுக்கலாம். நிறையா ப்ரோட்டீன் கிடைக்கும். குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக வெயிட் கெயினும் ஆவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.